இஸ்ரேலுக்கு ஒத்துதக்கூடிய இஸ்ரேலுடைய அனைத்து குற்றங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையாது. ஈரான் தன்னுடைய ஸ்டாண்ட்ல மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் நிற்கக்கூடிய நேரத்தில் பீர்ஷேபா பகுதிகளில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட்ங்கிறது பிரைவேட் கம்பெனிங்கிறது தெரியும். ஆனால் பிரைவேட் கம்பெனி இருக்கக்கூடிய வளாகத்துக்கு ஏன் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தோடு இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் காசாவுல இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முழுவதுக்குமான ஏஐ தொழில்நுட்பங்களை மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸினுடைய மைக்ரோசாஃப்ட் தான் ஒத்துழைப்பாக இருந்தது என்பதும் ஒன்றும் ரகசியமான விஷயம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நடந்து வரக்கூடிய இந்த பதட்டமான பயங்கரமான யுத்தத்தினுடைய இன்றைய நாளில் இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவு மிட் நைட்ல இருந்து மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக. அதே நேரத்தில் இன்றைக்கு காலை நேரங்களில் மீண்டும் ஈரானுடைய வளாகங்களை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படி இரண்டு நாடுகளும் இடைவிடாமல் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 2 வாரங்களில் ஈரான் தொடர்பான இறுதி முடிவை எட்ட இருப்பதாக நேற்றைய தினம் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. அது ஏன் 2 வாரம் எடுக்கிறாரு என்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை. 2 வாரத்தை பொறுத்தவரை அவங்க திரும்ப திரும்ப ஈரானிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு ஒத்துதக்கூடிய இஸ்ரேலுடைய அனைத்து குற்றங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையாது. அப்படியே பேசுவதாக இருந்தாலும் யுத்தம் நிற்கிற வரைக்கும் எந்த பேச்சும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இதை வேற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காகவே அவர் சொன்ன மாதிரி ஒரு பதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், யுத்தம் நிற்பதாக இருந்தால் கடைசி அடி நாங்கள் தான் அடிப்போம். அதைத்தான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க. நீங்க கடைசியா எதை அடிச்சுட்டு விடுவீங்களோ அதற்கு பிறகு நாங்க ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் யுத்தம் நிற்கும். யுத்தம் நின்றதுக்கு பிறகு வேணும்னா அமெரிக்காவோடு பேசலாமே தவிர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது அமெரிக்காவோடு எந்த பேச்சும் கிடையாது. அதே நேரம் எங்களை தாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சித்தால் கண்டிப்பாக உச்சகட்ட பதிலை அமெரிக்காவுக்கு வழங்காமல் இருக்கவே மாட்டோம் என்பதையும் இன்றைக்கு மிக தெளிவாகவும் திடவாகவும் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினமும் ஆயத்துல்லா அலி ஹாமனி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அந்த அறிவித்தல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, எங்களுடைய யுத்தம் தொடரும் என்கிற வார்த்தையை மாத்திரம்தான் பயன்படுத்தி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. இப்படி ஈரான் தன்னுடைய ஸ்டாண்ட்ல மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் நிற்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ரஷ்யா மிக தெளிவாக மீண்டும் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஈரானுக்கு ராணுவ உதவி வழங்குவீர்களா என்கிற ஒரு கேள்விதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடத்துல கேட்கப்பட்ட நேரத்தில் ரஷ்யா அது தொடர்பாக விடுத்திருக்கக்கூடிய பதில் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் எங்களிடத்தில் ஈரான் எந்த விதமான இராணுவ உதவிகளையும் கேட்கவில்லை. அவங்க சீனாவும் இதை சொல்லியிருக்கிறாங்க, ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு ரஷ்யா மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எங்களிடத்தில் இராணுவ உதவிகளை கேட்டார்கள் என்றால் அதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம். ஆனால் 2 நாட்டுக்கும் இடையில எந்த விதமான இராணுவ ஒப்பந்தங்களும் கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. உடனடியாக போய் நாங்கள் உதவி செய்யத்தான் வேணும் என்கிற ஒப்பந்தம் எதுவும் இல்லை. ஆனால் ஈரான் எங்களிடத்தில் கேட்டால் அதை பற்றி நாங்கள் உடனடியாக பரிசீலனை செய்வோம், ஈரானோடு நாங்கள் நிற்கிறோம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இஸ்ரேலுக்குள்ள வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பாக யூரோப் நாடுகளில் இருந்து ஆயுதங்கள் வந்து இறங்கிய புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆயுதங்களை அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் வழங்கி இருக்கிறது. அதிலேயும் இஸ்ரேலுக்கு உதவாத ஐரோப்பிய நாடுகளும் தனியாக இருக்கிறது. உதவக்கூடிய பிரான்ஸ்
பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தான் இந்த உதவிகளை வழங்கி இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நேற்று இரவு இஸ்ரேல் மீது மிக தாறுமாறான கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்களில் உக்கிரமான சிஜீல் என்கிற வகையான மிசைல் தாக்குதல் முதல் தடவையாக நேற்று இரவு நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிஜீல் என்னன்னு சுருக்கமாக நேற்றைய இரவு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோ தனியாக போட இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அந்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய பாரதூரம் ஆபத்து எவ்வளவு என்பதை. நேற்றைய தினம் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய சில காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நிறைய புகைப்படங்களை நம்ம இதில் முழுவதும் காட்ட முடியாது. நிறைய தாக்குதல்களை நேற்று ஈரான் நடத்தி இருக்கிறது. அதனுடைய காட்சிகள் தான் இது. இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதுமாக மிக கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது தவிர இது காட்ட முடியுமான லெவலில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை தான் நம்ம காட்டியிருக்கிறோம். காட்ட முடியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய பல புகைப்படங்கள் இருக்கிறது. குறிப்பாக நேற்று பீர்ஷேபா பகுதிகளில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட்ங்கிறது பிரைவேட் கம்பெனிங்கிறது தெரியும். ஆனால் பிரைவேட் கம்பெனி இருக்கக்கூடிய வளாகத்துக்கு ஏன் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தோடு இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் காசாவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முழுவதுக்குமான ஏஐ தொழில்நுட்பங்களை மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸினுடைய மைக்ரோசாஃப்ட் தான் ஒத்துழைப்பாக இருந்தது என்பதும் ஒன்றும் ரகசியமான விஷயம் கிடையாது. பகிரங்கமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் மைக்ரோசாஃப்ட் வளாகத்துக்கு அவங்க தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் பீர்ஷேபா பகுதிகளில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்க் மேலையும் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த பார்க்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் அவர்களுடைய விஞ்ஞானம் சார்ந்த ஆய்வுகள் சார்ந்த ஆயுதங்கள் சார்ந்த ராணுவம் சார்ந்த கட்டிடங்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளிலேயே அவருடைய ஐடிஎஃபினுடைய ஐ என்கிற வகையான ஒரு கிளை அலுவலகமும் ராணுவ கிளை அலுவலகமும் இருந்ததாகவும் அந்த அலுவலகம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்த சென்ட்ரல் ரயில் நிலையமும் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக ரயில் நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இஸ்ரேலுடைய ஊடகங்களை இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட ஊடகங்களே வெளியிட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் காவ்யாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நெகோ என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பூங்கா மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பதோடு இந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் 7 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். இதை தாண்டி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் மேல. ஈரானுடைய ஏவுகணைகள் ஏவக்கூடிய தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கு ஈரான் பதிலடி கொடுத்தாங்க. இந்த திரும்ப இந்த பொய்யை சொல்லாதீங்க, அது உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாறாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எங்க நடத்தப்பட்டிருக்கு கேட்டா ஈரானுடைய 5 மருத்துவமனைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று ஈரான் அவர்களுடைய ஷொராக்கா மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருந்தது இஸ்ரேல். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் உச்சகட்ட பதிலடியை திருப்பித் தரும் என்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. எனவே அதற்குரிய பதிலையும் இன்னைக்கு நைட்டுக்கு எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி இந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுகிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய தலைநகர் தெஹரான் முழுவதும் பல இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்கிறதாம் தெஹரானுடைய பல பகுதிகளுக்கு பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் உட்பட பல பகுதிகளுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தலைநகர் தெஹரான் மேல 60க்கு மேற்பட்ட போர் விமானங்களை பயன்படுத்தி தாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா இதில் 120 இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரியான தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள். நாயிம் காசிம் பகிரங்கமாகவே பேசியிருக்கிறாரு. நாயிம் காசிம் பேசியதற்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. நீங்க திரும்பவும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் உங்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மீண்டும் ஆரம்பிப்போம், உங்களுடைய தலைவர்களை நாங்கள் கொன்றுக்கோம்ங்கிறத மறக்காதீங்க அப்படிங்கிறாரு.
அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஏற்கனவே ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டாங்க. அதே நேரத்தில் ஷுக்குர் அவர்கள் அவர்களுடைய மிகச்சிறந்த தளபதியாக அவர்கள் பார்த்தவர், அவர் கொல்லப்பட்டார். பின் நாங்கள் பல தலைவர்களை கொண்டிருக்கோம், அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அதற்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். தலைவர்களை இழந்ததால நாங்கள் ஒன்றும் தோற்று போகவில்லை என்பதையும் அவர் பதிலடியாக கொடுத்திருக்கிறார். அதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் பார்க்கிறோம். ஈரானுடைய தளபதிகள் ஒரே நேரத்தில் 5 பேர் கொல்லப்பட்டாங்க. அதனால ஈரான் தோல்வி அடைஞ்சிருச்சா அல்லது பின்வாங்கிடுச்சாங்கிற கேள்வி இருக்குது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதனால அவங்க பின்வாங்கிட்டாங்களான்னா அதெல்லாம் நடக்காது. அது ஒரு கெத்துக்கு சொல்லிக்கலாம், நாங்கள் உங்க தளபதிகளை நாங்கள் கொன்னோம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, அப்படி பார்த்தால் இஸ்ரேலுடைய பல தளபதிகள் காசா போரில் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறதையும் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே தளபதிகள் கொள்வது யுத்தத்தினுடைய ஒரு வெற்றியாக கருதுவதற்குரிய இடம் இல்லைங்கிறதை புரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டம் என்பது அச்சுறுத்தலையோ சாக்கு போக்கையோ சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. இந்த திட்டம் என்பது சர்வதேச சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு அமைதியான திட்டமாக இருக்கிறது. எனவே இதற்கு வேறு வேறு பெயர்களை சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆயத்துல்லா அலி காமனிக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி விடுத்ததாக கூறப்படுகிற அச்சுறுத்தல்களை பொறுத்தவரையில் இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படியான செயல்பாடுகளில் அமெரிக்கா ஈடுபட்டால் உச்சகட்ட பதிலடியை அமெரிக்கா மீது நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட மேஜர் ஜெனரல் மொஹசின் ரஸாய் அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் தேசத்தினுடைய வெற்றிகளை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். ஈரான் தேசம் தொடர்ந்து வெற்றிகளை அடைந்து கொண்டே வருகிறது. எதிரியினுடைய தவறான கணக்கீடுகளை இன்றைக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். ஈரான் மேல அடிச்சா ஒன்றும் நடக்காது, ஈரான்னா ஒரு டம்மி பீஸ் என்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது பிளதாங்கிறத நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பதிலடி இன்னும் முழுமை பெறவில்லை, தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற வரைக்கும் எங்களுடைய செயல்பாடுகள் தொடரும் என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தளபதி தொடர்ந்து சொல்றாரு. அனைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு எப்பொழுதோ மாற்றப்பட்டு விட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இப்படி எங்க மேல அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாமலா நாங்க உட்கார்ந்துருந்தோம். நாங்க எங்களுடைய அணு நிலையங்கள் மீது இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணினா அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே எல்லாத்தையுமே நாங்க ஆல்ரெடி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வச்சிருக்கிறோம். அதனால எந்த பாதிப்பும் எங்களுக்கு வராது, நீ அடிச்சா அடிச்சுட்டு போ, அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறவர். ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நிலையில எந்த ஒரு போர் நிறுத்தமும் இன்னொரு யுத்தத்திற்கு வழி செய்து விடும். இப்ப போர் நிறுத்தத்துக்கு போனோம்னா பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு யுத்தத்துக்கு வருவாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டால், காசாவில் எதை இஸ்ரேல் செஞ்சிச்சோ அதை அப்படியே மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஈரான்காரங்க. காசாவில் யுத்த நிறுத்தம் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, யுத்த நிறுத்தத்துக்கு போக மாட்டோம், பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலவீனமாக இருக்குது, இப்போ யுத்த நிறுத்தத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் திரும்ப அவங்க பலத்தோடு திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அது பலவீனமாக இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம், அதை நம்ம தனியாக பல விடுத்தம் பேசிட்டோம். ஆனால் அதே பதிலை இப்பொழுது ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ யுத்த நிறுத்தத்தை கேட்குறாங்க. இப்போ எதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய நேரம், இப்போ யுத்த நிறுத்தம் பண்ணினோம்னு சொன்னால் தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திரும்ப இன்னொரு யுத்தத்துக்கு வருவான். அதனால் மொத்தமாக அடித்து முடிச்சிருவோம், அடித்து முடிச்சதுக்கப்புறம் யுத்த நிறுத்தத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எதிரியோடு யுத்த நிறுத்தம் என்பது மீண்டும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது என்ன ஆகும்னா, எதிரி பலத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் சண்டைக்கு வருவான். இனிமே நம்மளோட சண்டைக்கு வர நினைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிட்டு நெத்தன்யாகு அமெரிக்காவிடம் கெஞ்சு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, நெத்தன்யாகு பகிரங்கமாகவே கெஞ்சு கொண்டிருக்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. நெத்தன்யாகு 2 சாய்ஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்கிறாரு. என்ன 2 சாய்ஸ்னு சொன்னா, ஒன்றோ எனக்கு வந்து உதவுங்க, உடனடியாக இஸ்ரேலுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னு சொன்னா யுத்த நிறுத்தத்தை அறிவிங்க, நீங்களாவது அறிவிங்க, யுத்தம் நின்றுடுச்சு அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கணும். இது என்னன்னா, இப்ப இஸ்ரேல் அறிவிச்சாண்டு வைங்களேன், நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம்னா கெத்து இல்லை, தோத்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு அமெரிக்காட்ட சொல்றாங்க என்னன்னு கேட்டா, நீங்க உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கன்னு அறிவிங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படித்தானே அறிவிச்சாரு, அந்த வார்த்தையை தான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்றாரு. அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்துகிறது, நான் சொல்லிட்டேன், நான் சொன்னா நிறுத்தத்தான் வேணும்னு சொல்லி நீயாவது அறிவிச்சு தொலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கும் போது, நட்டான்ஸ் அதே போன்ற ஹதாப், அராக் ஆகிய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால எங்களுடைய நிலையங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அந்த பகுதிகளில் ஆல்ரெடி இருந்த எங்களுடைய யுரேனியத்தை காலி செஞ்சிட்டோம், வேற இடத்துக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இவர்தான் அலி ஷம்கானி,
ஆயத்துல்லா அலி காமனியினுடைய உச்சகட்ட ஆலோசகராக இருந்தவர் அலி ஷம்கானி. அந்த முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை அட்டாக் இஸ்ரேல் பண்ணினான் இல்லையா, அதில் கொல்லப்பட்டவர்களாக இருந்த லிஸ்ட்டில் அலி ஷம்கானியும் ஒருவர். நம்முடைய வீடியோக்கள்லையும் ஆரம்பத்தில் அவர் கொல்லப்பட்டதாக சொல்லிட்டு இல்லை அவர் ஐசியூவில் இருக்கிறாருங்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அலி ஷம்கானி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அலி ஷம்கானி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நான் உயிரோடு இருக்கிறேன், எங்களுடைய மக்களோடு இருக்கிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஈரான் மக்களுக்கு அட்மிரல் அலி ஷம்கானி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தியாகத்துக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் நாட்டுக்காக தியாகம் செய்ய தயார் என்று சொல்லக்கூடியவர், எங்களோடு யுத்தம் செய்வது என்பது நெருப்போடு விளையாடுவதற்கு சமானமானது என்பதை தற்போது இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு யுத்தம் செய்வது என்பது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு சமானமானது. எனவே அந்த குற்றத்தில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுவதற்கு துணையாதீர்கள், உடனடியாக நீங்கள் பின்வாங்குவதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்று சொல்லி அலி ஷம்கானி அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்கள் தொடரும் என்பதை ஈரானுடைய தளபதிகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆறுதலை என்னன்னா, இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் காசாவினுடைய யுத்தம் சற்று தணிந்திருப்பதுதான். உணவு தேடி செல்லுகிற மக்கள் மீது தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்பொழுது கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த ஷைத்தானியத்தனமும் குறையப்படுமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக அந்த மக்கள் ஓரளவுக்கு நிம்மதி அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும், பூவுலக அமைதி அடைய வேண்டும். ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.